இந்த இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கிறது, மூச்சு விட கூட சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது. இந்த இடத்துல மூச்சு இழுத்துட்டு விட்டால் இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் செஸ்ட்லேயோ செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழேயோ வலி இருக்கிறது, அப்படியே ரிப்ஸ்லையெல்லாம் வலி வர்றது. இதை ரொம்ப பயந்துடுறாங்க, ஆல்வேஸ் இதை ஹார்ட்டோட சம்மந்தப்படுத்திக்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஒரு இன்ஃப்ளமேஷன்னால் ஒரு காஸ்டோகாண்ட்ரைட்டிஸாக இருக்கலாம். அப்படின்னா என்னன்னு கேட்டால், நம்மளோட ஸ்டர்னம்ங்கிற இந்த எலும்போ இல்லை ரிப்ஸ்லேயோ ஒரு நீர் கோர்த்துக்கிறது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்க முடியும். ஒரு சின்னதாக அடிப்பட்ட ரீசன் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நேச்சுரலாக அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகியிருந்திருக்கலாம் ஏதாச்சும் ஒரு ரீசன்னால். அதனால் என்ன ஆகுதுன்னா வலிக்க ஆரம்பிச்சிருது. அந்த வலி மூச்சு விடவே கஷ்டமாக இருக்கிறப்போ ரொம்ப பயந்துடுறாங்க. அது மட்டும்தான் அங்கே வலியானா மசில் கிராம்ப்பு இல்லை சுளுக்கு, ஒரு ஸ்ப்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆகுது இல்லைங்க. ஏதாச்சும் பெரிய வெயிட்டை தூக்கியோ ஏதாச்சும் ஒன்று ஒரு ஹார்டான ஒர்க் பண்ணியோ இல்லை ஒரு விளையாட்டு புதுசாக விளையாண்டோ அதனாலேயும் வருது. இல்லை ஃபிட்னஸ் சென்டர் ஜிம்முக்கோ இல்லை யோகா இல்லை ஸ்போர்ட்ஸ் அகாடமி இதுக்கு புதுசாக போயிட்டு தெரியாமல் நிறையா எக்ஸசைஸ் பண்ணிடுறது, அதனாலேயும் அந்த இடத்துல பெயின் வரலாம். இதோட சரியான்னு கேட்டால் கிடையாது. ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய ஆர்த்ரைட்டிஸ், அதனாலேயும் இந்த இடத்துல பெயின் வரலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஷோல்டரில் நீர் கோர்த்துக்கிட்டு அதனால் இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகி அது கொஞ்சம் டவுனில் ரத்தம் ஓடிட்டே தான் இருக்குது, அதனால் டவுனில் வந்து இந்த இடத்துல எல்லாம் கட்டி சேர்ந்துக்கிறதுனால வரலாம். அது தவிர மசில் பெயினாக இருக்கலாம். இதை தவிர என்னவாக இருக்கலாம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் சர்வைக்கலில் பிரச்சனை, கழுத்தில் எலும்பு தேய்மானாயோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லை எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இல்லை டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வித் பிரேக்கியல் நியூரால்ஜியா. அப்படின்னா ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு விலகிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்திருக்கலாம். இது மாதிரிலாம் ஆகிட்டு அந்த பெயின்லாம் ரேடியேட் ஆகிறதுனால இங்கெல்லாம் பெயின் வந்து இங்கே வரைக்கும் வந்துடுது. ஈவன் இங்கே ஒரு பிரச்சனைனா கை விரலில் மரமரப்பு கூட வரலாம், கையில் கரண்ட் விடுற மாதிரி இருக்கலாம், இதோட தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன்லாம் வரலாம். அதனால தான் ரொம்ப பயந்துக்கிறாங்க. செஸ்ட்லேயும் வலிக்குது, தலை சுற்றுது, வாமிட் சென்சேஷன் வருது, இது ஹார்ட் அட்டாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி நினச்சிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் சர்வைக்கல்லையும் அதே சிம்டமே இருக்குது. மோஸ்ட் காமன் சர்வைக்கல்னால தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இதை தவிர காதில் வலி, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, ஃபேஸில் வலி, தாடையில் வலி, இந்த மாதிரி நாளையும் இந்த மாதிரி பெயின் வரலாம். ஸோ இது மாதிரி பெயின் வந்தால் என்ன பண்ணலான்னா, ஷுவராக சொல்கிறேன், ஐஸ் வைக்கிறது, பெயின் இருக்கிற ஏரியாவில் ஐஸ் 10லேருந்து 15 நிமிஷம் வைக்கிறது, அப்புறம் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லித்தரேன். இன்றைக்கி இதுக்குன்னு ஒரு 4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. மொதல் எக்ஸசைஸ் 1 2 3 4 5 6 7. ரெண்டாவது எக்ஸசைஸ் 1 2 3 4 5 6 7. மூணாவது எக்ஸசைஸ் 1 2 3 4 5 6 7. நாலாவது எக்ஸசைஸ் 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி இந்த 4 எக்ஸசைஸும் சர்வைக்கலாக இருந்தாலும் பெயினை குறைக்கும், ஃப்ரோசன் ஷோல்டராக இருந்தாலும் குறைக்கும், பக்கத்தில் இருக்க மசிலில் இன்ஃப்ளமேஷனோ இல்லை மசில் ஸ்பேசமோ இருந்தாலும் குறைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர வலிக்கிற இடத்துல 10லேருந்து 15 நிமிஷம் ஐஸ் வைக்கிறது சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி ரீசன்ஸில் பெயின் வர வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அண்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு கேட்டால், கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கிறது நல்லது. எது நல்லது இல்லைன்னா, பெரிய தலைவாணி வச்சு படுக்கக்கூடாது. மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி, ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ படுத்தா கொஞ்சம் பெரிய தலைவாணி வச்சுக்கலாம். குப்புற படுத்தாலும் தலைவாணி வைக்கக்கூடாது, கை இப்படி வச்சு தான் தூங்கணும். அப்புறம் ஃப்ளாட்டான பெட்டில், ஒரு ஹார்டான ஃபியூமான பெட்டில், இல்லைன்னா இரும்பு கட்டில், மரக்கட்டலில், இல்லை தரையில் பாய் போட்டு இந்த மாதிரி படுக்கிறதும் நல்லது. இதை தவிர தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க. மனநிலையை வந்து அமைதியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.